டிஜிட்டல் சேவையை பார்த்து இலங்கை மக்கள் பயப்படக்கூடிய அளவில் ஒரு சம்பவம் ஒன்று அரங்கேறி இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியார் வங்கி ஒன்றின் உத்தியோகபூர்வ இணையதளத்தை போன்றே போலியான ஒரு இணையதளத்தை உருவாக்கி அதில் மக்களை பணப்பரிமாற்றம் செய்ய வச்சு அதன் ஊடாக 600 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. இந்த மோசடியை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் கண்டுபிடிச்சு அது தொடர்பான ஒரு அறிக்கையை கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. இதனை தொடர்ந்து அந்த விடயங்களை ஆராய்ந்த நீதிபதி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. யார் இந்த குற்றத்தை செஞ்சிருந்தாலும் நீங்க விரைவா விசாரணை நடத்தி அவங்கள கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த விசாரணைகளை நடத்தி குற்றவாளிகளை கைது செய்யறதுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்ற பிரிவு அதிகாரிகள் தீவிரமா வேலை செய்யறதா சொல்லியிருக்கிறாங்க. மக்கள் தங்களுடைய நேரத்தை கருத்துல கொண்டு டிஜிட்டல் முறை மூலமா பணம் பரிமாற்றம் செய்யறதே இப்போ அதிகரிச்சிருக்கு. இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல நாங்க நிறைய விஷயங்களை கவனத்துல கொள்ள வேண்டியது இந்த மாதிரியான சம்பவங்கள் இடம்பெறும் போதுதான் எங்களுக்கு தெரிய வருது. எல்லா பணப்பரிமாற்றங்களும் எல்லா வங்கி முறைகளும் சேஃபானதா அப்படின்றத நாங்க கவனத்துல கொள்றது ரொம்ப முக்கியமான விஷயம்.